நம்முடன் இணைகிறார் சிறப்பு விருந்தினர் மட்டீஷியா அமைப்புடைய மூத்த நிர்வாகி திரு லட்சுமி நாராயணன் அவர்கள். சார் வணக்கம். திரு லட்சுமி நாராயணன், பட்ஜெட் உரிமையை முழுமையாக கேட்டிருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? சார், இந்த பட்ஜெட்டினோட கருத்துக்கள்ல எங்களோட பார்வை என்னவா இருந்ததுன்னா, சிறு தொழில் துறைக்கு இந்த பட்ஜெட் எந்த வகையில் ஒரு உறுதுணையாக இருந்ததுங்கிறத அந்த அளவுல தான் எங்களோட பார்வை இருந்ததே தவிர, இந்த முதல்ல பேசிய நண்பர் சொன்ன மாதிரி எல்லாம் நாங்க விரிவா இதை ஆராய்ச்சி செய்ய போகல. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி MSME எந்த அளவுக்கு இதனால் பிரயோஜனப்பட்டிருக்குங்கிறத பார்த்தபோது அதுல எங்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் தான் அதுல நிறைய மிஞ்சி இருந்துச்சு. இப்ப இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லாப்ல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ட்டாங்க. டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் எதுலையுமே எந்த மாற்றங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு GSTலயாவது ஒரு சில ஈஸியான ஒரு மாற்றங்கள், வழிமுறைகள் கொண்டு வர மிகவும் கடினமான ஒரு செயல்முறை தான் GSTல இருக்கு. இந்த GST மாற்றங்களை அவங்க கொண்டு வந்திருந்த இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ப்ராடக்ட் பலவிதமான HSN கோடுல பலவிதமான டாக்ஸஸ்ல இருக்கு. அப்ப என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் ஈவன் பண்ணி ஒரே ஸ்லாபா கொண்டு வந்தா மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா, MSMEல நிறைய யூனிட்ஸ் NPI ஆகுது. கிட்டத்தட்ட 29 லட்சம் யூனிட் NPI ஆகியிருக்கு நம்ம இந்தியாவில். அப்படி இருக்கிற போது அந்த யூனிட்டுகள்லாம் ஒரு புத்துயிர் பெறணும்னா அதுக்கு ஒரு வாரியம் அமைச்சு அவங்கள ரெவியூ பண்ணினாங்கன்னா இது சிறப்பா இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை சொல்லியிருப்பாங்களான்னு நான் எதிர்பார்த்தேன். பயன் தரது இல்லையா? MSMEக்கு எல்லாம் பயன் தரது இல்லையா? அது திரு லட்சுமி நாராயணன், எது சார்? உற்பத்தி சார்ந்த PLI ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய மத்திய அரசு அவ்வப்போது அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இல்ல சார், அதாவது சப்சிடியை பத்தி நீங்க சொல்றீங்க. நாங்க சப்சிடியை பத்தியே நாங்க பேசல. ஒரு சிக் யூனிட்டை எப்படி வெளியே எடுத்து கொண்டு வர்றதுங்கிறத நான் இப்ப கேட்கிறேன் உங்ககிட்ட. நான் கேபிட்டல் சப்சிடி சென்ட்ரல்லையும் கொடுக்கறாங்க, ஸ்டேட்லையும் கொடுக்கறாங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல. சிறு தொழில் துறைகள்ல சிக் யூனிட்டா இருக்கிறவங்களை எப்படி நீங்க கை தூக்கி விடணும், அதுக்கு அரசாங்கம் என்ன வழிவகை செய்து இருக்கிறதுங்கிறத பாக்குறேன். ஒரு யூனிட் சிக் ஆயிடுச்சுன்னா கடைசியில அந்த யூனிட்டை மூடி ஏலம் கொண்டு வர்ற வரைக்கும் பேங்கர் ரொம்ப துடிப்போட இருக்காங்க. நீங்க சமீபத்தில் கூட டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. மிட் நைட்ல ஒரு குடும்பத்தையே வெளியே தள்ளி கதவை போட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இல்லாம ஒரு பிசினஸ் ஃப்ரெண்ட்லி பாலிசியை கிரியேட் பண்ணி அரசாங்கம் சிறு தொழில்களை கை தூக்கி விடணுங்கிற ஆங்கிள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரி, உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து